Hi all, welcome to Vishain Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரீசனிங் சீரீஸ்ல இருந்து கிளாஸ் 13 பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் 13ல நம்பர் சீரீஸோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்பர் சீரீஸ்ல நம்ம ஒரு பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு லிங்க் இருக்கு. இப்போ வந்துட்டு அதோட கண்டினியூஷனா நம்ம இந்த பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வந்துட்டு போன வீடியோவில் நம்பர் சீரீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நம்பர் சீரீஸ். இதில் 2 டைப் வரும். இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்கணும், இல்லைனா கொடுத்துருக்க சீரீஸில் ஒரு நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க, அந்த ராங் நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இப்போது இது என்ன பேட்டர்ன்ல, அதாவது என்ன லாஜிக்ல கேட்பாங்க அப்படின்றதுல ஒரு 8 லாஜிக்கு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு ஒரு 9 லாஜிக் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ். இப்போ இங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது 5, 11, 23, 47, 95. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 191, 185, 194, 198. ஸோ இங்க என்ன லாஜிக்னா சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் சேம் நம்பர் அடிஷன்னா ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, அதே நம்பர் தான் எல்லா நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. ஒரு நம்பர் ஆட் பண்ணிருப்பாங்க, அதே நம்பர் தான் எல்லாத்தோடையும் ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ 5, 11, 23, 47, 95. நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5 கூட என்ன பண்ணா 11 வரும்னு பார்த்தீங்கன்னா 5 into 2 plus 1. அப்போ 5 2s are 10 plus 1 11. அப்போ அடுத்து 23. அப்போ 11 into 2 22 plus 1 23. அதே மாதிரி 22 into 2 46 plus 1 47. ஸோ சேம் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். அப்போ 95 கூட என்ன பண்ணணும், into 2 வந்து பண்ணணும். ஸோ 95 into 2 என்ன வரும், 1, 2 9s are 18, 90. திரும்பி பிளஸ் 1 வந்து பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 191. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ சேம் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், பிளஸ் 1 அப்படின்னு சேம் நம்பரை அகெயின் எல்லா நம்பரோடையும் பிளஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ். அடுத்த லாஜிக் வந்து சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் சீரீஸ். அதாவது ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ எப்படி into 2 பண்ணுமோ அதே மாதிரி ஒரே நம்பரை வந்து எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அடிஷன் மட்டும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இங்க ஆப்ஷன்ஸ் வந்து 178, 210, 185, 217. நம்பர்ஸ் வந்து 5, 11, 24, 51, 106. ஸோ இப்போ ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா into 2 plus 1 பண்ணாதான் நமக்கு 11 வந்துச்சு. ஸோ அப்போது இன்க்ரீசிங் ஆர்டரில் அடிஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ into 2 22 plus 2 24, into 2 48 plus 3 வந்து 51. அப்போ இங்கே என்ன வரும், into 2 plus 4 வரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து into 2 plus 5 வரணும். ஸோ 106 into 2 எவ்வளோ வரும், 12, 2 plus 5 பண்ணிங்கன்னா 217. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அடிஷன் மட்டும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அடுத்த லாஜிக் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ். ஸோ இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, அடிஷன் வந்து சேம் நம்பர்ல இருக்கு. ஸோ 3, 6, 15, 48, 195. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் மட்டும் இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ 3 into 1 3 plus 3 வந்து 6, 6 2s are 12 plus 3 வந்து 15. அதே மாதிரி into 3 plus 3 into 4 plus 3. அப்போ இங்க என்ன வரும், into 5 plus 3. ஸோ 195 into 5 எவ்வளோ, 5 5s are வந்து 25, 2 5 9s are 45, 47 4 5 1s are 5 9. ஸோ 975 கூட 3 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 978 தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, சேம் நம்பரில் ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த லாஜிக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் இன்க்ரீசிங் ஆர்டர் அடிஷன் ரெண்டுமே வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்க போகுது. ஸோ கொடுத்துருக்க சீரீஸ் வந்து 4, 5, 12, 39, 160. அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும், ரெண்டுமே இன்க்ரீசிங் அப்படின்னு லாஜிக் இருக்கனால 4 into 1 வந்து 4 plus 1 பண்ணாதான் 5. அப்போ 5 into 2 10 plus 2 பண்ணாதான் 12 வந்து வரும். அப்போ இது into 3 plus 3 into 3 36 plus 3 வந்து 39. அப்போ இது into 4
plus 4. அப்போ 160க்கு என்ன பண்ணணும்? First into 5 வந்து பண்ணணும். 0, 6 5s are 33, 5 1s are 5, 80. அப்போ plus 5. அப்போ answer என்ன? 805. அப்போ option C தான் வந்துட்டு கரெக்டான answer. So next logic, same number multiplication, same number subtraction. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் addition, இப்போ வந்து subtraction. So series வந்து 4, 5, 7, 11, 19, 35 அடுத்து வந்து என்னன்னு கேக்குறாங்க. So same number multiply பண்ணனும், same number add. So 4 2s are என்னது 8, 8 minus 3 வந்து 5. அப்போ 5 2s are 10, 10 minus 3 வந்து 7. 7 2s are 14, 14 minus 3 11. அப்போ இது into 2 minus 3 into 2 minus 3. அப்போ 35 into 2 என்னது 70. 70ல 3 minus பண்ணீங்கன்னா 67. So option A தான் வந்து கரெக்டான answer. Next logic, same number multiplication, subtraction மட்டும் increasing orderல இருக்க போகுது. So series வந்து 4, 7, 12, 21, 38. இங்க என்ன நம்பர் வரும்? இங்க வந்து சேம் நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் மட்டும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல பண்ண போறோம். So 4 2s are என்னது 8, minus 1 வந்து 7. 7 2s are 14, 14 minus 2 12. அப்போ 12 2s are 24, 24 minus 3 வந்து 21. அப்போ இது into 2 minus 4 into 2 minus 5. So into 2 பண்ணீங்கன்னா 6 1 76 minus 5 பண்ணீங்கன்னா 71. So அப்போ option B தான் வந்து கரெக்டான answer. Next logic, increasing order multiplication, same number subtraction. அதாவது இப்போ multiplication மட்டும் increasing orderல போகும்போது subtraction வந்து same number இருக்க போகுது. Logic, so series வந்து 4 6 16 62 308 அடுத்த digit கண்டுபிடிக்கணும். So multiplication வந்து increasing orderல போகும்போது subtraction. அப்போ 4 2s are 8, 8 minus 2 வந்து 6 வரும். அப்புறம் வந்து ஓகே 4 2s are 8, 8 minus 2 வந்து 16. அப்போ 6 3s are 18, 18 minus 2 வந்து 16. 16 4s are வந்து 64 minus 2 வந்து 62. அப்போ இது into 5 minus 2. இது into 6, 6 பண்ணீங்கன்னா 6 8s are வந்து 48, 6 3s are வந்து 18. இதுல minus 2 பண்ணணும். அப்போ 1846 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த லாஜிக், இன்க்ரீசிங் ஆர்டர்ல மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, இன்க்ரீசிங் ஆர்டர்ல சப்ராக்ஷனும் இருக்கு. ஸோ சீரீஸ் வந்து 3 5 13 49 241 டேஷ். ஸோ இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்ல மல்டிப்ளையும் பண்ண போறோம், இன்க்ரீசிங் ஆர்டர்ல சப்ராக்டும் வந்து பண்ண போறோம். அப்போ இது இன்டூ 2 பண்ணா 6, 6ல 1 மைனஸ் பண்ணாதான் 5 வரும். அப்போ அதே மாதிரி அடுத்த போட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து 3ஆல 15, 15 மைனஸ் 2 என்னது 13. அப்போ இது இன்டூ 4 மைனஸ் 3 இன்டூ 5 மைனஸ் 4 இன்டூ 6 மைனஸ் 5 வந்து பண்ணணும். ஸோ இன்டூ 6 வந்து பண்ணலாம். 6 1s are 6, 6 4s are 24, 2 6 2s are 12, 13 14 மைனஸ் 5 வந்து பண்ணணும். அப்போ 1441 அதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ ஒரே சீரீஸ்ல மல்டிப்ளையும் பண்ணியிருக்காங்க, டிவைடும் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 72 36 108 54 அடுத்த நம்பர். ஸோ 24 வந்து இன்டூ 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 72 வரும். இப்போ 72ல இருந்து அங்க வரணும்னா டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 36 வரும். அப்போ மறுபடியும் 36 இன்டூ 3 பண்ணீங்கன்னா 8 1 108 வரும். அப்போ 108 டிவைடட் பை 2 பண்ணும்போது 54. அப்போ 54 இன்டூ 3 வந்து பண்ணணும். ஸோ 2 1 15 16 162. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன ஆகுது? ஒரு வாட்டி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். இப்போ அடுத்த நம்பர் வந்தா டிவிஷன்ல வரும். அதான் வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சீரீஸ். ஸோ இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாஜிக் இருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தா அதோட உங்களுக்கு நம்பர் சீரீஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்போதான் அதுல இருக்க லாஜிக்கையும் நீங்க வந்து கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி
ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக எல்லா டாப்பிக்கும் கற்றுக்கணும், அதுவும் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா விஷன் அகாடமியோட யூடியூப் சேனல் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா வீடியோ கிளாஸஸும் கிளியராக ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் இல்லைனா ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து அகாடமியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் இந்த மாதிரி என்ன எக்ஸாம்க்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் வேணும்னு கேட்டாலும் அவங்க உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.